அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முகேஷ். இந்த வாரம் இன்டர்நெட் சேஃப்டி அண்ட் சீரிஸ் வீடியோவில் நம்ம பார்க்குற 4வது வீடியோ இந்த வீடியோ நான் யாருக்காக டெடிகேட் பண்ணுறேன்னா, அதிகமாக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க, அதில் சார்ஜ் தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறவங்க, அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்காக இந்த வீடியோ நான் டெடிகேட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு புது விஷயத்தை பார்க்குறோம். அந்த விஷயம் என்னென்னா ஜூஸ் ஜாக்கிங். இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. அது வரைக்கும் கேள்விப்படலைன்னா அந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஜூஸ் ஜாக்கிங்னா என்ன? வார்த்தையே புதுசாக இருக்குல்ல. ஏன்னா வெளிநாட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ஜூஸ்னால் சார்ஜ்னு சொல்லுவாங்க. நம்ம மொபைல் ஃபோனில் போகிற பார்த்திங்கன்னா அந்த சார்ஜ் சொல்லுவாங்க. அப்புறம் ஜாக்கிங்னா ஹேக்கிங்னு சொல்லுவாங்க. நம்ம சார்ஜ் போடும்போது நம்ம ஃபோனை ஹேக் பண்ணுறதுக்கு பேர் தான் ஜூஸ் ஜாக்கிங். இப்போ நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் அடிக்டாக இருந்தால், மொபைல் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால், மோஸ்ட்லி ட்ராவல் டயத்தில் உங்கள் ஃபோனில் அதிகமாக சார்ஜ் நிற்காது, அதிகமாக தீர்ந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அடிஷ்னலாக ஒரு பவர் பேங்க் பேக்கப் வச்சிருந்தாலும் அதையும் தீர்த்திருப்பீங்க. அந்த நேரத்தில் நீங்கள் சார்ஜுக்காக அங்கங்கே தேடி அலையும் போது ரயில்வே ஸ்டேஷன்லையோ இல்லை ஏர்போர்ட்லையோ ஒரு சார்ஜர் கேபிள் இருந்துச்சுன்னா கூட அங்கே ஈஸியாக போய் கனெக்ட் பண்ணிடுவீங்க. இந்த தப்பு நீங்கள் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த சார்ஜரோட அடாப்டருக்கு கீழே ஒரு சின்ன சிப் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த சிப்பில் எப்படி ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்கன்னா, உங்கள் ஃபோனில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஒன்ஸ் நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா, இப்போ இன்கேஸ் நான் சொல்கிறேன், உங்கள் லேப்டாப்போட டேட்டா கேபிள் எடுத்துக்கோங்க. உங்கள் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிடுங்க, உங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணோடனே ஃபஸ்ட் என்ன கேட்கும்னா, அலோ மீடியா ஸ்டோரேஜ் ஃபைலா, இல்லை சார்ஜ் போடுறதா, இல்லை மியூசிக் மட்டும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதா, அது மாதிரி கேட்கும். ஆனால் இப்படி இந்த அடாப்டர் போடும்போது என்ன ஆகும்னா, அந்த பெர்மிஷன்ஸ் எதுவுமே கேட்காம உங்கள் ஃபோனில் இருக்க எல்லா விஷயங்களையும் அவங்க செட்டிடுவாங்க. இந்த டேஞ்சர் 3 வகையில் இது நடக்குது. ஃபஸ்ட்டு மினிமம் லெவல், மேக்ஸிமம் லெவல், அப்புறம் ரொம்ப டேஞ்சர். மினிமம் லெவல் எங்கன்னா, உங்கள் ஃபோன் நீங்கள் சுவிச் ஆஃப் பண்ணியிருக்கும் போது உங்கள் டீட்டெயில்ஸை எடுக்கவே முடியாது அவங்களால. செகண்ட் லெவல் என்ன, உங்கள் ஃபோனை லாக் போட்டிருக்கப்ப இப்போ நீங்கள் பேட்டர்ன் போட்டிருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எவ்வளோ பேட்டர்ன் போட முடியும். எல்லா பேட்டர்னையுமே அந்த ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த சிப்புக்குள்ளே. எல்லா பேட்டர்னையும் போட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக உருவ ஆரம்பிச்சிடும். ஆனால் அது கொஞ்சம் டயர்ட் இருக்கிறனால அந்த டயத்தினால பாதி டேட்டா மட்டும் தான் அவங்க ஃபோன்லேருந்து உறிஞ்ச முடியும். தேர்ட் லெவல்னால் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனுக்கு லாக்கே போடாமல் வச்சிருக்குது. இதான் மேக்ஸிமம் லெவல் டேஞ்சர். உங்கள் ஃபோனை நீங்கள் சார்ஜ் போடாமல், அதாவது லாக் போடாமையே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் எல்லா டீட்டெயில்ஸையும் அவங்க உருவிட்டே இருப்பாங்க. இந்த விஷயங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து எப்படி சேவ் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணுறது. கம்ப்ளீட்டாக சுவிச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோனில் எந்த டீட்டெயில்ஸுமே மற்ற யாராலும் எடுக்க முடியாது. செகண்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் செட்டிங்ஸ் போய்க்குங்க. செட்டிங்ஸ் போயிட்டு நீங்கள் ஆல்ரெடி டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் அன்லாக் பண்ணலைன்னா எபோட் டிவைஸ் போங்க. எபோட் டிவைஸில் கீழே வந்துட்டே இருந்தீங்கன்னா பில்ட் நம்பர் இருக்கும். இது ஒரு 7 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் அன்லாக் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த டெவலப்பர் ஆப்ஷன்ஸை நீங்கள் டர்ன் ஆன் பண்ணிவிட்டு கீழே வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், ப்ரிவெண்ட் யூஎஸ்பி ஆடியோ ரூட்டிங். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுங்க. இப்படி பண்ணி வைக்கும்போது உங்கள் ஃபோனை லாக் இல்லாமல் இருந்தால் கூட ஒரு யூஎஸ்பி டேட்டா கனெக்ட் பண்ணிங்கன்னா கூட சார்ஜ் மட்டும்தான் ஏறுமே தவிர மற்ற எந்த ஒரு ஃபைல் ட்ரான்ஸ்மிஷனும் நடக்கவே நடக்காது. இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, இந்த விஷயத்தை நீங்கள் முதல்ல கேட்டிங்கன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக வெளியிடங்களில் சார்ஜ் போடாதீங்க. அப்படியே போட்டாலுமே உங்கள் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி போடுங்க. அடுத்த வீடியோவில் இதே மாதிரி பொது இடத்துல நீங்கள் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணக்கூடாது, ஏன் கனெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃப்ரீ ஒய்ஃபை ரொம்ப டேஞ்சர். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். சைனிங் ஆஃப் யுவர் முகேஷ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.